வெல்கம் டு ஏஜஸ் உலகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. அதாவது லாஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ட்ரெண்டா வைரல் ஆயிடுச்சு. அதாவது நம்மளுடைய சின்ன குட்டி சூப்பர் மார்க்கெட் அண்ட் தென் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் வேர்ல்டு. அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள் நான் கேட்டிருந்தேன். அது வந்து எனக்கு இப்ப மட்டும் இல்லைங்க, ரொம்ப காலமா வந்து என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்க ஒரு கேள்வி. நாமளும் அதே சர்வீஸ் தான் கொடுக்குறோம், நாமளும் அதே ப்ராடக்ட் தான் கொடுக்குறோம், நமக்கும் அதே டீலர் தான், பட் நமக்கு ஏன் இந்த ரேட், அவங்களுக்கு ஏன் அந்த ரேட் அப்படிங்கிறது ரொம்ப காலமா என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்த ஒரு கேள்வி. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாருக்குமே இந்த கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. பட் ஓகே, கூடிய சீக்கிரத்தில் அதுக்கு விடைகள் வந்து கண்டிப்பா கிடைக்குங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட் வெர்சஸ் நம்மளுடைய குட்டி அண்ணாச்சி கடை, அழகான மளிகை கடை, அழகான பெட்டி கடை. இதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். என்ன சந்தியா திடீர்னு டாபிக் இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, ரொம்ப நாளாகவே என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. மக்கள் வந்து ஸ்லோவாக நம்மளுடைய ட்ரெண்ட், நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து மறந்து வெளியில் வராங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு அதிகமாகிடுச்சு. அதாவது கடந்த 5 வருஷமாக நான் சூப்பர் மார்க்கெட் நடத்திட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நாங்கள் மேரேஜ் ஆன புதுசில் தான் வந்து நான் ஃபஸ்ட் கலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் என்னதான் சூப்பர் மார்க்கெட்ஸ் இருந்தாலும், பெருசாக ஏசி போட்டு பயங்கரமாக இருந்தாலும், லக்ஸரியாக இருந்தாலும், ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடை, பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ ஸ்ட்ரெஸ், எவ்வளோ டென்ஷன், அதாவது என்ன சொல்கிறது, இங்கே வந்து காலையில் ஆஃபீஸ் போகணும், குழந்தை கத்திக்கிட்டு இருக்கோம், அந்த நேரத்துக்கு வெங்காயம் இருக்காது, டக்குன்னு ஓடி போய் ஒரு 2 வெங்காயம் வாங்குவோம். இப்போ கேட்பாருமா, எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, குழந்தை எப்படி இருக்கா, குழந்தை நல்லா இருக்காளா, ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா, எங்கே குழந்தை இல்லாமல் வந்துட்டீங்க, சீக்கிரம் போங்க, காசு அப்புறமா கூட கொடுத்துக்கோங்க, பரவாயில்ல, ஃபஸ்ட்டு போங்க, குழந்தை அழப்போறா. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ அந்த ரீசனுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை, நமக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடை, அவங்களாம் யார், என்ன, எதுவுமே தெரியாது. அதாவது நான் பெங்களூர்லேருந்து ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்த போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தாம்பரத்தில் ஒரு சின்ன அண்ணாச்சி கடை இருக்கும். அவங்க காட்டின அன்பு, பாசம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்களாம் யாரையா, ஸோ இவங்க ஏன் நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்கணும், இவங்க ஏன் நம்மளுக்கு இத்தனை விஷயம் பண்ணணும். எத்தனையோ முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பால் பேக்கெட், ஒரே ஒரு தயிர் பேக்கெட் ஃபோன் பண்ணி சொல்வேன், கொஞ்சம் வந்து கொடுக்க முடியுமா, குழந்தை அழுகுறா, தோ வரேம்மா, தோ பையன் அனுப்புகிறோம்மா, அடுத்த நிமிஷம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மாறிக்கிட்டு வருதா, இப்போ அது இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஒரு சின்ன குட்டி வீடியோவாக கொடுத்து நம்ம மக்களுக்கும் வந்து இது தெரியப்படுத்தலாமே அப்படின்னு தோணுச்சு. அதனால தாங்க இந்த வீடியோ. சரி வாங்க, இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, எனக்கு என்ன வந்து ஒரு பாதரேஷனாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு ஆன்லைன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருள் ஆர்டர் போட்டேன். ஓகேங்களா? ஸோ பொருள் ஆர்டர் போட்டது ஒரு 4-5 ஐட்டம் ஆர்டர் போட்டேன்னா இந்த பொருள் எல்லாமே வீட்டுக்கு டிஸ்பேச் பண்ணி கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. அதில் ஒரு ஐட்டம் மிஸ்ஸிங். அந்த ஐட்டத்துக்கான பில் போட்டிருக்கு. ஓகேங்களா? உடனே நான் கால் பண்ணி அவங்களுக்கு வந்து என்கொயரி பண்ணேன். ஸோ நான் ஒரு ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், ட்ராபிக்கான ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து பில் போட்டிருக்கீங்க, ஆனால் வந்து பொருள் வரலங்க. ஸோ அதுக்கு பதில் நீங்கள் அந்த பேமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாம், இல்லைனாச்சும் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம், ஆனால் பில் போட்டிருக்கீங்க, ஏன் பொருள் வரல அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை மேம், அந்த பில்லை வந்து ஸ்கேன் பண்ணிட்டோம், பில்லை பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டோம், ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது வந்து டேட் எக்ஸ்பைரி, அதனால எங்களால் கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மணி வந்து இப்போ ரீஃபண்ட் ஆகாது, 1 வாரம் கழிச்சு தான் உங்களோட மணி வந்து ரீஃபண்ட் ஆகும், 7 ஒர்க்கிங் டேஸில் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, தூக்கி போட்டுருச்சு. ஏன்னா வந்து சூப்பர் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைமாக ஆன்லைனில் வந்து இல்லாத ஒரு சில பொருட்களை மட்டும் வந்து, அதாவது டீலர் இல்லாத ஒரு சில பொருட்களை மட்டும் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன் காசு, என்னுடைய ஹார்ட் மணி, அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு எப்படி வந்து உங்கள் சைட்லேருந்து தப்பு, நீங்கள் வந்து அதை கொடுக்கல, அந்த பொருளை நான் ஆர்டர் பண்ண பொருளை கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இல்லாத பொருளுக்கு பில் போட்டதே தப்பு. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 நாள் கழிச்சு கொடுக்குறேன்றது அப்படிலாம் வந்து எப்படி நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு கத்திட்டு நான் வந்து ஃபோன் வச்சுட்டேன். ஓகேங்களா? இன்ன வரைக்கும் அந்த மணி வந்துச்சான்னு கூட எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. ஓகேங்களா? இதே வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை நம்ம அண்ணாச்சி கடையில், நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற பெட்டி கடையில் இதை யாராவது பண்ணுவாங்களா? இல்லை நாம் பண்ணுவோமாங்க ஒரு மனசாட்சியோட? ஸோ நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். அதாவது நம்ம போயிட்டு ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு 2 நாள் 3 நாள் கண்டினியூஸாக போகிறோம், ஒரு அண்ணாச்சி கடைக்கு, ஒரு பெட்டி கடைக்கு போகிறோம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகிறோம் அப்படின்னா, 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா இந்த பேஸ்கெட்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துடுறேண்ணா, எடுத்துகிட்டு போமா, அண்ணா இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு வந்துடுறேண்ணா, எடுத்துகிட்டு போமா, அண்ணா ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டோமா, அப்புறமா காசு கொண்டு வந்து தரேண்ணா, கையில் காசு இல்லை, அப்படியே வந்துட்டேண்ணா, இல்லைம்மா நீ அப்புறமா கொடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துகிட்டு போமா, ஒன்றும் இஷ்யூ கிடையாதுமா. ஸோ இப்படிப்பட்ட மக்கள், இப்படிப்பட்ட இடங்களை நான் பார்த்துட்டு இது மாதிரி பார்க்கும்போது ரொம்பவே விசித்திரமாக இருக்குது, ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க. அப்படின்னும் போது மக்கள் நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு, ஆன்லைனில் இருக்கிற அந்த ஒரு கடைங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இந்த இடத்துல இருந்தது. அதே போல் 2வதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அதாவது ஒரு சின்ன இஷ்யூஸ், அதாவது இப்போ என் கடை நான் கடை வச்சுட்டு இருக்கும்போது என் கடையில் நான் பார்த்துருக்கேன். ஒரு பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் தப்பாக போட்டாங்க. ஒரு குவான்டிட்டிக்கு 2 குவான்டிட்டியாக போட்டாங்க. 1 கிலோ தக்காளி வாங்கினதுக்கு தெரியாமல் 2 கிலோ தக்காளியாக போட்டாங்க அப்படின்னா எங்கள் ஸ்டாஃபுங்க வந்து போயிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க. சாரி சார், தெரியாமல் போட்டுட்டோம், கையோட பில்லை மாற்றி கொடுத்துரும், இல்லை பேமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறோம், எல்லாமே சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ். அதுக்கு தான் நான் வரதே கிடையாது, நீங்கள் வந்து என்ன ஃப்ராட் வேலை பண்ணுறீங்களா, உங்களை எஃப்எஸ்எஸ்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உங்களை போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 1008 விஷயங்கள் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. பட் அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாரி சார், எங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் அமைதியாக போயிடுவோம். இதே ஆன்லைனில் ஒரு பிரச்சனை, ஒரு கம்ப்ளைண்ட், ஈவன் எனக்கு நடந்த அந்த பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் போய் யார்கிட்ட சொல்ல முடியும்? சரி, இதை போய் நான் இது மாதிரி வந்து பிரச்சனை பண்ண முடியுமா, இது மாதிரி போய் கேட்க முடியுமா? ஜஸ்ட் கஸ்டமர் கேட்க கால் பண்ணேன், கேட்டால் அவங்க வந்து 7 நாளில் வந்துடும் மேம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதாங்க. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் ஏன் வந்து ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு, ஆன்லைன் வர்த்தகத்துக்கு முக்கியத்துவம் தரீங்க, நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஏன் முக்கியத்துவம் தரமாட்டேங்கிறீங்க? மூணாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என் கடையில் அடிக்கடி நடக்கிற இன்சிடென்ட், என் கடை மட்டும் கிடையாது, இங்கே நியர்பை நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க இந்த இன்சிடென்ட் நடக்கும்னு சொல்லிட்டு. பால் வாங்கிட்டு போவாங்க, அது டேட் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து கெட்டு போயிடும், திரிஞ்சு போயிடும் அவங்க வந்து பால் காய்ச்சும் போது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் பாத்திரத்தோடு கொண்டு வந்து கடையில் காமிச்சு பால் கெட்டு போச்சு அப்படின்வாங்க. இமிடியேட்டாக நாங்கள் என்ன பண்ணுவோம், பாலை மாற்றி கொடுத்துருவோம். இல்லை மேம், நாங்கள் சொல்லுவோம் டேட் இருக்குது எல்லாமே இருக்குன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாலை மாற்றி கொடுத்துருவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இதில் வந்து உங்களுக்கு ஒரு டேட்டே முடிஞ்சிருக்கு, எக்ஸ்பீரியே ஆயிருக்கு அப்படின்ற ஒரு பொருள் உங்களுக்கு வந்துட்டாலும் அது வந்து ஒரு ப்ராப்ளம்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாலும், கெட்டு போயிருக்கு இந்த பொருள், கெட்டு போயிருக்கு இந்த வெஜிடபிள் அப்படின்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதுக்குண்டான எந்த ரெஸ்பான்ஸும் இங்கே கிடைக்க மாட்டேங்கிறது. இல்லை நீங்கள் வந்து பொருளை மாற்றிக்க, இல்லை மேம் நான் வந்து பொருளை வந்து மாற்றிக்கிறேன், இல்லை கெட்டு போய், இல்லை மேம் நான் எதுவும் பண்ண முடியாது, நான் எதுவும் செய்ய முடியாது, உங்களுக்கு மணியை ரீஃபண்ட் பண்ணுறோம். ஆனால் அந்த மணி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 7 days, அதுக்கு 1008 ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கும் போது ஐயோ போடா, இந்த 34 ரூபா நமக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நம்ம மைண்டில் தோணுது. அப்படின்னும் போது ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அப்போது ஆன்லைன் வர்த்தகத்துக்கு ஏன் முக்கியத்துவம் தரீங்க, நம்மளை சுற்றி இருக்கிற அண்ணாச்சி கடைகளுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் ஏன் முக்கியத்துவம் தரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது திரும்பவும் எனக்கு வந்து அந்த கேள்விகள் அதிகமாகுது. ஓகே மக்களே, இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் 2 விஷயம் கிடையாது, 1000 விஷயங்கள் வந்து நான் சொல்லிக்கிட்டே அடுக்கிக்கிட்டே போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இந்த இடத்துல இந்த விஷயத்த நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சூப்பர் மார்க்கெட் அதாவது 5 வருஷம் 6 வருஷமாக நடத்திட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆன்லைன் மார்க்கெட்டாக இப்போ நான் பண்ணும்போது நான் வெளியில் ஒரு சில விஷயங்கள் வந்து ஆன்லைன் மூலமா வாங்குறதால எனக்கு இந்த விஷயங்கள்லாம் இப்போ தெரிய வருது. அப்போது வெளியில் என்ன நடக்குது, இத்தனை வருஷமாக நாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டைரெக்டாக நீங்களும் நானும் பேசி நம்ம பார்த்து ஒரு பொருளை வாங்குறது எப்படி, நமக்கு தெரியாத ஒருத்தவங்க கிட்ட ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பணத்துக்காக நம்ம போராடுறது எப்படி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதுதான் உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ இதுக்கப்புறமாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் ஸ்ட்ராங்காக சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற சின்ன விவசாயிகள், சின்ன கடைகள், சின்ன சூப்பர் மார்க்கெட்ஸ், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கை கொடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கி விடுங்க. இந்த வளர்ந்த நிறுவனங்கள் பெரிய பெரிய ஆன்லைன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் அவங்க மேலே வந்துருவாங்கங்க. அட்லீஸ்ட் இது மாதிரி சின்ன மக்கள் இருக்கா இல்லைங்களா, அவங்க எல்லாரையும் வந்து கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விடுங்க. முழுக்க என்னோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்ணாச்சி கடைகளுக்கும், நம்மளோட சின்ன பெட்டி கடைகளுக்கும், சின்ன சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கும், சிறு குறு சின்ன விவசாயிகள் வந்து ரோட்டில் கடை போட்டு சேல் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் என்னோட முழு சப்போர்ட் இருக்கும். உங்களோட சப்போர்ட்டும் அதுவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். See you மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். See you all. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரட்சியோடு பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. See you all.